இன்ஸ்டன்ட் பன் தோசை பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. சோடா ஈனோ எல்லாம் சேர்க்காம நினைச்ச உடனே வீட்டுல இருக்கிற இன்கிரியன்ஸை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிடலாம். இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்கு. நல்லா மெத்துன்னு இருக்கும். மேல லேயர் வந்து கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். இது உள்ளேயும் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும். டேஸ்டும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகிற மாதிரியான சோடா ஈனோ எல்லாம் சேர்க்காம இன்ஸ்டன்ட் பன் தோசை பண்ண போறோம். ஜஸ்ட் நம்ம தாளிக்கிற கரண்டி இருந்தாலே போதும், ஈஸியா பண்ணிடலாம். அதுல பண்ணும்போது ஷேப்பும் அழகா வரும். எல்லாமே வந்து ஒரே சைஸ்ல இருக்கும். பன் தோசையும் வந்து நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். இட்லி தோசை மாவெல்லாம் இல்லாத நேரத்துல டக்குன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது நல்ல மேல லேயர் கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் அப்படியே பந்து போல வரும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னியோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு இட்லி மிளகா பொடி சாப்பிட்டா கூட பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இன்ஸ்டன்ட் பன் தோசை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு உப்புமா ரவா இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தயிர் எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பதத்துக்கு நான் கரைச்சி வச்சிருக்கேன். தேவைப்பட்டா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். ரவா ஊறுறதுக்குள்ள நம்ம அதுக்கு தாளிச்சுருவோம். ஸ்டவ்ல பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கும் போது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு லேசா செவந்து வரட்டும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு மெல்லிசா கிரேட் பண்ணி சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். பாதி கேரட்டை தோல் சீவிட்டு மெல்லிசா கிரேட் பண்ணியிருக்கேன். பாதி குடமிளகாயை பொடி பொடியா கட் பண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் உப்பு. இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்திருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டா வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த பச்சை வாசனை போக வதங்கினாலே போதும். எல்லாமே நல்லா வதங்கிடுது. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரவாவும் தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுத்து. நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். அரைச்சதை இந்த பவுல்ல எடுத்துருவோம். மாவு பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தா இதே போல தோசை மாவு பதத்துக்கு இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். நல்லா அப்படி மையா நம்ம அரைச்சுக்கணும். கொஞ்சம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரவை வந்து ஈஸியா மசிஞ்சிடும். நம்ம தாளிச்சு வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாமே நல்லா சூடு ஆறு எடுத்து இதை மாவோட சேர்த்துடலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து தாராளமா சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இது போல இருக்கு. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கு. இந்த பன் தோசை பண்றதுக்கு நம்ம கிட்ட இதை போல தாளிக்கிற கரண்டி இருக்கும் இல்லையா, இது இருந்தாலே போதும். இந்த கரண்டியில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 கரண்டி மாவு இதுல விட்டுப்போம். இந்த குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, இதுல வந்து பாதி வர அளவுக்கு நமக்கு விட்டா போதும். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். 2-3 நிமிஷம் ஆயிடுத்து. பாருங்க நல்லா வெந்தெடுத்து ஓரமெல்லாம் கூட கிறிஸ்பியா வந்திருக்கு. இதை திருப்பி விட்டுடலாம். பாருங்க நல்லா கிறிஸ்பியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது அடுத்த சைடும் நல்லா வேகட்டும். இந்த சைடும் வெந்துடுத்து. இந்த பக்கமும் நமக்கு ரோஸ்டா வேணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டோம் அப்படின்னா இதே மாதிரி ரோஸ்ட் ஆயிடும். இந்த பன் தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துப்போம்.
இன்ஸ்டன்ட் பன் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுது. இன்னைக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு பார்சல் தேங்காய் சட்னி நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம். இந்த வீடியோ நம்ம சேனல்லயும் இருக்கு, அது பண்ணிருக்கேன். அந்த மாதிரி கெட்டி சட்னியோட தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த கெட்டி சட்னியோட பன் தோசையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம நல்ல கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிச்சதுனால வாசனையாவும் இருக்கு. நம்ம சாப்பிடுச்சு அந்த பருப்போட அந்த பைட்டும் கிடைக்குதா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து கேரட் குடமிளகாயும் சேர்த்திருக்கேன். நீங்க வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது காய்கறி, அதாவது கார்ன் சேர்க்கலாம், பச்சை பட்டாணி, கேபேஜ் சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன காய்கறி அவைலபிளா இருக்கோ அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறிகளை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அது ஹெல்தியா இருக்கும். நம்ம தயிர் சேர்த்திருக்கிறதுனால நம்ம மாவு அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணா லேசான ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அந்த புளிப்பு நமக்கு இதுல இருக்கு. அது நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த பன் தோசை வந்து நம்ம சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஆறி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அப்படிங்கறனால லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். நான் இன்னைக்கு வந்து சின்ன தாளிக்கிற கரண்டியில பண்ணிருக்கேன். நீங்க தாளிக்கிற கரண்டிலையும் பண்ணிக்கலாம், இல்ல சின்ன கடாய் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இரும்பு கடாயிலையோ இல்ல இரும்பு தாளிக்கிற கரண்டிலையோ பண்ணும்போது இந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா வரும். கம்மி எண்ணெய் விட்டாலே போதும், நல்லா மொறுமொறுன்னு வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய பன் தோசை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நமக்கு எல்லா நேரத்துலயும் இது யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.